நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா? அவங்க யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் அதிகமாக பார்ப்பாங்களா? ஸ்க்ரால் பண்ணி பார்ப்பாங்களா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஃபோன் உங்கள் குழந்தைங்க கையில் போயிடுச்சு. யூடியூப் ஷார்ட்ஸ் ரொம்ப பார்க்குறாங்க, ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஞாபக திறன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப குறையுமா. ஸோ இதை தடுக்கிறதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அறிமுகப்படுத்த போகிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணால் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோன் உங்கள் குழந்தைங்க கையில் போயிடுச்சு. அவங்க யூடியூப் ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அப்படி முயற்சி பண்ணும் போது அது ஆட்டோமேட்டிக்கலி அது க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மூலயமா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம ஃபோனில் அதிகமான நேரத்தை செலவிடுறோம். அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தளங்களுக்கு போயிட்டு நம்ம நேரத்தை அதிகமாக செலவிடுறோம். இதனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தடைப்படுது. அதிகப்படியான கேப்பை உண்டாக்கிறது இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குழந்தைங்களுக்கும் அப்படி தான். அதிகமாக குழந்தைங்க இன்றைக்கி யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போவோம். இந்த பார்க்குறீங்களா இந்த அப்ளிகேஷன் நோ ஸ்க்ரால் பூஸ்ட் அட்டென்ஷன் ஸ்பேன், இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஐக்கானோட பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் வீடியோ பிளாகிங் ஸ்ட்ராட்டஜி, மேலே பார்த்தீங்கன்னா கியூரியஸ் ரெக்கமெண்டட் வாட்ச் ஷார்ட்ஸ் வீடியோ எஃபிஷியன்ட்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல் தட்டுறேன். அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டட். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஆப் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பயன்படுத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபாய் பே பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். தற்சமயம் ஃப்ரீ உள்ள ஆப்ஷனை நம்ம பயன்படுத்துவோம். இதை பயன்படுத்துறதுக்கு உங்கள் ஃபோனோட அனுமதி தேவைப்படுது. டேப் ஆன் அக்ரி பட்டன், செலக்ட் இன்ஸ்டால் ஆப்ஸ், எனேபிள் நோ ஸ்க்ரோல். கீழே பாருங்கள் அக்ரி. இன்ஸ்டால்டு ஆப்ஸ், நான் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஆஃபில் இருக்குது, தட்டுறேன். ஆன் பண்ணுறேன், அலோ கொடுக்குறேன். ஸோ நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஒரு 3 அப்ளிகேஷனை இது பிளாக் பண்ணும். நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஸ்பிளே ஆகுது, ஆக்டிவ். இதை பாஸ் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலர் பட்டன் இருக்கு, அதை தட்டிங்கன்னா போதும், பாஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன். யூடியூபை ஓபன் பண்றேன். இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதை நான் ஓபன் பண்றேன். பாருங்க க்ளோஸ் ஆகுதா. மறுபடியும் ஷார்ட்ஸ் நான் தட்டுறேன். பாருங்க, என்னால ஓபன் பண்ண முடியல. பாருங்க செமல. இது உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப் வைக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. யார் வீட்டில் குழந்தைங்க இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் அதிகமாக பார்க்குறவங்களோ குறிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சது தட்டி விட்டுக்குங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுவீங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.